எம்ஜிஆரோட ஃபார்முலாவை மீண்டும் அவர் கைப்பிடிக்கிறாரு. அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் கொஞ்சம் பேக் அடிச்சிட்டார் பிகாஸ் ஆஃப் மிஸ்டர் கருணாநிதி. இன்னைக்கு வந்து நம்ம சிஎம் சார் வந்து யாருக்காகவும் பேக் அடிக்க மாட்டாரு. திமுக இப்படியே கேட்டுக்குது, உனக்கு தான் எம்பி இருக்கான்லடா, அவனை போய் போராட்டம் பண்ண சொல்ல வேண்டியதானே, எதிர்ப்பு தெரிவிப்பா அப்படின்னு பொய் அறிக்கைகளை அள்ளி விடுவது தான் வந்து திமுகவுடைய வேலை. ஆனரபிள் சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லவனா வல்லவனான்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து வல்லவன் தான் நான் சொல்லுவேன். மிஸ்டர் கருணாநிதி என்ன சொன்னார்னா, மலையாளத்தான் வந்து கர்நாடகாரன்ட்ட போய் ஒத்துக்கிட்டாரு, நமக்கு இதனால 40-50 டிஎம்சி கம்மியாக வருது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாக்கி, ஓகேங்களா, எம்ஜிஆர் இதை கைவிட்டார். ஸோ இது வந்து ஒரு சிஎம்மும் உட்காந்து பேசி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஹோப் ஃபார் த குட். iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். இப்ப தலைப்பு செய்தியா வந்துட்டு இருக்கு, கர்நாடகாவிற்கு இந்த பிரச்சனையை தீர்க்க முதல்வர் அவர்களே நேரடியாக செல்றாரு. இத்தனை வருட பிரச்சனை, எத்தனையோ சிஎம்கள் மாறினாலுமே அந்த பிரச்சனையானது தீரலன்னோ. இப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரா போறாரு, நேரா சந்திச்சு அந்த சிஎம் கிட்ட பேசுறாரு. என்ன மாதிரியான எதிர்பார்க்கலாம் சார்? என்ன மாதிரி இந்த பிரச்சனையை தீர்மா, இல்லை இந்த பிரச்சனை எல்லாம் மேகத்தாட்டு அணையா இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீருமா சார்? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் தட் இஸ் அவர் ஆனரபிள் சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது, அவர் நல்லவனா வல்லவனான்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து வல்லவன் தான் நான் சொல்லுவேன். புரிஞ்சுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து போய் வந்து மோடிஜியை வந்து இங்கே கட்சி மீட்டிங்கில் நின்று மோடிஜியை கிளின்னு கிழிப்பார். புரிஞ்சுங்களா? ஆனால் அங்கேயே நேராக போய் மோடிஜியை பார்க்கும்போது ஹீ அட்ரஸஸ் அ சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஹீ மீட்ஸ் த பிரைம் மினிஸ்டர். அப்படிங்கிறனால என்னோடய கோரிக்கைகள் இதுதான். இந்த கோரிக்கைகள்லாம் நீங்கள் தயவு செய்து நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவாக சூப்பராக கேட்டு முடிச்சுட்டு வந்துடுவார். அங்கேருந்து ஹீ டோன்ட் லீன் பேக், நேராக போவார். ஓகேங்களா? ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்தாரு. புரிஞ்சுங்களா? எங்களுக்கு ஒரு 750 கோடி கொடுத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்குலாம் எங்களுக்கு அந்த பணம் தேவைப்படுது, ஓகேங்களா, இது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல உதவியாக இருக்கும், இந்த சீக்கிரமாக அந்த தூர்வார வேலை என்ன இருக்கும். உடனே ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சைன் பண்ணி அனுப்புகிறாங்க. ஓகே, திஸ் ஹவ் சிஎம் ஹேஸ் டு பி. புரிஞ்சுங்களா? கோவப்படுற நேரத்தில் கோவப்படணும், அரசியல் பேசுகிற நேரத்தில் அரசியல் பேசணும். ஏன்னு கேட்டிங்கன்னா தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அதாவது நம்ம விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் நான் அவர்கிட்ட பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சிஎம் ஆகிட்டார்னா 8 கோடி மக்களுக்கும் சிஎம் ஆயிடுறாரு, ஓகேங்களா. தளபதி விஜய் ஆகிட்டார்னா அவருக்கு ஓட்டு அவரோட பார்ட்டி கேடர்ஸ் 1.5 கோடி பேர், ஓகேங்களா, அந்த 1.5 கோடி பேருக்கு எப்படி பேசணுமோ அந்த மாதிரி தான் பேசுகிறாரு. புரியுதுங்களா? இப்போ 2 கோடி பேர் வச்சுக்கலாம், ஓகேங்களா. இப்போ 2 கோடி பேர் அவர் பார்ட்டி கேடர்ஸ் அப்படின்னா அந்த 2 கோடி பேருக்கு அவர் எப்படி பேசணுமோ அப்படி பேசுகிறாரு. புரிஞ்சுங்களா? ஆனால் சிஎம் சீட்டில் உட்காந்துட்டாருன்னா எக்ஸ்-சிஎம் ஸ்டாலினுக்காகவும் சேர்த்து உட்காந்து உழைக்கிறாரு. அதுதான் வந்து கேரக்டர். இதுதான் வந்து இன்ன வரைக்கும் தமிழக அரசியலில் நடக்காத ஒன்று. அதாவது சீஃப் மினிஸ்டர் சேரில் உட்காரும் போது ஈவன் தோ யூ ஹாவ் டு ஸ்பீக் ஃபார் யுவர் ஆப்போசிட் பார்ட்டி ஆல்சோ. தமிழ்நாடு மக்களுக்காக தான் அவர் பேசுகிறாருங்கிறத நான் அதில் வந்து பதிவு செய்கிறேன். அவர் கட்சி மீட்டிங்காக பேசுகிறாரு. புரிஞ்சுங்களா? அவங்க இப்போ விஜய் சார் படம்னா எப்படி இருக்கும், ஓகேங்களா, அப்படி தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் விஜய் சார் படம். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம வந்து விஜய் சார் வந்து ஆரம் சார் கூட ஐன்னு ஒரு படம் வந்துச்சுல, அதில் விஜய் சார் அடித்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. கரெக்டு தானே? விஜய் சார் படம்னா விஜய் சார் படமாக இருக்கும். அது மாதிரி அவர் வந்து பார்ட்டிகிட்ட பேசும்போது அவர் வந்து பேசுகிற விதமும் சீஃப் மினிஸ்டராக இருக்கும் போது அவர் அட்ரஸ் பண்ணுற விஷயமே வேறையாக இருக்குது. He has drawn the line between party and the CM post. ஆனா கர்நாடகாவுக்கும் நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா 100 கால பிரச்சனை, அந்த தண்ணி பிரச்சனை. கண்டிப்பாக இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில விஷயத்துல நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த தண்ணி பிரச்சனை ஏற்கனவே தீர வேண்டிய ஒரு பிரச்சனை தான். எப்பன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேசி தீர்க்கிறதுக்காக போனார் கர்நாடகாவுக்கு. நீங்கள் பேசுனதுனால சொல்கிறேன், எனக்கு கரெக்டாக எவ்வளோ டிஎம்சின்னு தெரியல, பட் above than 300 டிஎம்சி, ஓகேங்களா, 330 டிஎம்சி, above than 300 டிஎம்சி வந்து கர்நாடகா கொடுக்குறேன்னு சொல்லி சைன் பண்ணுறேன்ட்டாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஓகேங்களா, நம்ம கிரேட் கிராண்ட் ஃபாதர், ஓகேங்களா, நம்ம 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 சோத்துலன்னா மண்ணள்ளி போடல, நமக்கு தண்ணி வராமல் பண்ணதில்ல அவர் ஒருத்தர், ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணார் மிஸ்டர் கருணாநிதி என்ன சொன்னார்னா,
மலையாளத்தான் வந்து கர்நாடகாரன்ட்ட போய் ஒத்துக்கிட்டாரு. நம்ம வந்து 350க்கு மேலே கேட்டோம், இது 330 என்னமோ தான் வருது, நமக்கு இதனால 40-50 டிஎம்சி கம்மியாக வருது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாக்கி, ஓகேங்களா, எம்ஜிஆர் இதை கைவிட்டார். இது நடந்துச்சு, இது வரலாறு. புரிஞ்சுங்களா? ஏற்கனவே ப்ரொபோசல் இப்போ நமக்கு எவ்வளோ கிடக்குது? 193 டிஎம்சி தான் கிடைக்குது. அன்னைக்கு 300க்கு மேலே டிஎம்சி கொடுக்குறேன்னு சொன்னவங்க இன்னைக்கு 199க்கு இவ்வளோ பேட்டில், லீகல் பேட்டில் முடிஞ்சு நமக்கு கிடைச்சது வந்து 193 தான். புரிஞ்சுங்களா? நான் எப்போயுமே வென் ஐ அட்ரஸ் எனிபடி அஸ் அ லாயராக நான் சொல்லுவேன், புரிஞ்சுங்களா, சார், மீடியேஷன் இஸ் த பெஸ்ட் ப்ராசஸ். யூ கேன் ரைட் யுவர் ஓன் ஜட்ஜ்மெண்ட்ஸ். புரிஞ்சுங்களா? உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை அப்படின்னா 2 பேருமே சேர்ந்து உட்காரும். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும்னு பேச போகிறீங்க. யூ ரைட் யுவர் ஓன் ஜட்ஜ்மெண்ட்ஸ். டோன்ட் கோ டு ஜட்ஜ். ஜட்ஜ் வில் ரைட் அ டிஃப்ரெண்ட் ஜட்ஜ்மெண்ட். புரிஞ்சுங்களா? மீடியேஷன் யூ கேன் ரைட் யுவர் ஓன் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இதுதான் ஜட்ஜஸும் சொல்கிறாங்க. இப்போ நீங்களே தீர்த்துக்கோங்கப்பா. இப்போ மீடியேஷனே இப்போ ஹைகோர்ட்லேயே வந்து மீடியேஷன் சென்டர்னு ஒன்று போட்டு மீடியேஷனை ஏன் என்கரேஜ் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு பேசி பாருங்க. அது தீர்ந்துச்சுன்னா வழக்குங்கள்லாம் குறையும். நீங்கள் 2 பேரும் போய் பேசுங்கன்னு சொல்லி என்டர்டெயின் பண்ணுறாங்க ஒரு தனி நபரோட பிரச்சனைகளுக்கு. ஸோ இது வந்து ஒரு சிஎம்மும் உட்காந்து பேசி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னா லெட் அஸ் ஹோப் ஃபார் த குட். பேசி பார்க்கட்டுமே. எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபார்முலாவை மீண்டும் ஆமாம், எம்ஜிஆரோட ஃபார்முலாவை மீண்டும் அவர் கைப்பிடிக்கிறாரு. அந்த ஃபார்முலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமான அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து கொஞ்சம் பேக் அடிச்சிட்டார் பிகாஸ் ஆஃப் மிஸ்டர் கருணாநிதி. புரிஞ்சுங்களா? ஸோ பிகாஸ் ஆஃப் மிஸ்டர் கருணாநிதி தான் வந்து எம்ஜிஆர் பேக் அடிச்சாரு. இன்னைக்கு வந்து நம்ம சிஎம் சார் வந்து யாருக்காகவும் பேக் அடிக்க மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அங்க கருணாநிதி அவர்கள் இருந்த இடத்துல இப்ப ஸ்டாலின் அவர்கள் வருவார்களா? இப்ப அவர் வீட்டுக்குள்ள லுங்கி கட்டி தான் உட்காந்துருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனை? சரி, உதயநிதி அவர்கள் இருக்காரு, அவர் போயிடுவாருங்க, துபாய் போயிடுவாரு. அதனால இந்த பிரச்சனையை முடிச்சிருவாருன்னு நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. என்னைக்குமே சமாதானமா போய் ஒரு விஷயம் முடிக்கணுன்றது அதான் பெஸ்ட். இது நம்ம வந்து ஆர்கியூ பண்ணி தான் அந்த கேஸை ஜெயிச்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதற்கு முன்னாடி எத்தனையோ சிஎம்ஸ் வந்தாங்க, ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, இப்போ கருணாநிதி. நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்போ உங்க சேனல் வழியா நிறைய மக்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் இருந்தப்ப இந்த மாதிரி நடக்க வேண்டிய ஒரு விஷயம்ப்பா 330 நமக்கு அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுங்களா? நீங்க சட்ட போராட்டத்தோட, புரிஞ்சுங்களா, சமாதான போராட்டம் தான் வந்து ஐ ஆல்சோ வில் வவுச் ஃபார் இட். ஃபர்ஸ்ட் யூ ட்ரை ஃபார் மீடியேஷன். இன்னைக்கு கோர்ட்டே என்ன தெரியுங்களா சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் யூ ட்ரை ஃபார் மீடியேஷன். மீடியேஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா தென் யூ கம் டு மீங்கிறாங்க. நிறைய விஷயத்துல வந்து மீடியேஷனை வந்து என்டர்டெயின் பண்றாங்க கோர்ட். அதனால இந்த பிரச்சனை வந்து சுமூகமா முடியும் நம்புறோம். சொல்லிட்டேனே. கண்டிப்பா. இதனை அடுத்து இப்ப நீட்டுக்கு பயங்கரமா பிரச்சனை போயிட்டு இருக்கு. தமிழகத்திலயும் போராட்ட களமா இருக்கு, டெல்லியிலயும் போராட்ட களமா இருக்கு. ஆனாலும் திமுக வந்து இப்ப முழு ஆதரவு கொடுக்குறாங்க. நீட்டுக்கு வந்து முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்றாங்க. ஆனா அவங்க வாக்குறுதியிலேயே முதல்ல நாங்க நீட்டை தான் ஒழிப்போம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறேன்? அதாவது திமுக வந்து நீங்கள் கே நேரு வந்து ஒரு பதில் சொன்னார். ஏங்க, உங்களுக்கு தான் நீட்டை நாங்கள் எப்படிங்க நீட்டை ஒழிக்க முடியும்? மத்திய அரசு தான் ஒழிக்க முடியும். அப்புறம் எதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னு நாங்கள் ஒரு 4 வருஷம் அரசியல் பண்ண வேணாமான்னு கேட்டு சொன்னார். இதுதான் வந்து திமுகவோட நிலைமை. இது கே நேரு வந்து சொன்ன பதில் ஒரு இன்டர்வியூவில் இருக்கும். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ தன்னால் தீர்க்க முடியாத ஒரு விஷயம்னு தெரிஞ்சு கூட அதுக்கு வந்து இது பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த திமுகவோட வேலை. பொய் அறிக்கைகளை அள்ளி விடுவது தான் வந்து திமுகவோட வேலை. அடுத்த 5 வருஷம் இருக்குங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நாங்கள் தோத்துக்கிட்டோம்னா சும்மாவா இருப்போம், 4 வருஷம் நாங்களும் அரசியல் பண்ண வேணாமா, அதனால சும்மா சொன்னோம் அப்படின்னு கே நேரு பதிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் எந்த யூடியூப்போ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கூகுள் பண்ணிங்கன்னாவே ஈஸியாக வந்துடும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இன்டர்வியூ நானே பார்த்துருக்கேன். புரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சும்மா புருடா விடுறதுல வந்து இது திமுக நம்பர் 1. ஸோ அதனால் அவங்கள பற்றி நம்ம வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க தான் வாக்குறுதி சொல்லியிருந்தாங்க, இப்போ அவங்களே சொல்கிறாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீட்டில் வந்து தமிழ்நாடோட நிலைப்பாடு வந்து நீட்டே வேணாங்கிறது தான் தமிழ்நாடோட நிலைப்பாடு. புரிஞ்சுங்களா? நீட்டோட நிலைப்பாடு அங்கே டெல்லியில் இருக்கிற அவங்களோட நிலைப்பாடு என்னன்னா, இந்த ஸ்கேம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னா வந்து ஃபேராக வந்து நீட்டு நடத்துருங்கிறது தான் அவங்களோட போராட்டம். ஸோ அவங்க போராட்டத்துக்கும் நம்ம போராட்டத்துக்குமே ஒரு கனெக்ஷனே இல்லை. நம்ம நீட்டே வேணாங்கிறோம், அவங்க நீட்டை ஒழுங்காக நடத்துங்கிறாங்க.
புரிஞ்சுங்களா? ஸோ அதுலேயே வந்து ஒரு இது ப்ளஸ் இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டுக்கு அந்த அளவுக்கு இந்த போராட்டத்துக்கு ரொம்ப பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை ஃப்ளோ இல்லை. ஓகே, ஜல்லிக்கட்டுக்கு இந்த மாதிரி ஃப்ளோ வந்து நீட்டுக்கு ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நாட் தட் அந்த நீட்டுக்காக நம்ம பேசணுன்றது கிடையாது. இன்றைக்கி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் வேக்யூம் இருக்குது. ஓகேங்களா? அந்த வேக்யூமை வந்து எப்போதுமே வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபில்லப் பண்ணுவாங்க. இங்கே அந்த வேக்யூமை வந்து ஏற்கனவே யங்ஸ்டர்ஸ் வந்து தாவேகா சார்பாக ஃபில்லப் பண்ணிட்டாங்க. அதனால் தெர் இஸ் நோ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து தே ஹாவ் பிலீவ் தட் நம்ம சிஎம் சார் வந்து நமக்கு நல்லது செய்வாங்கிறத பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இங்கே வந்து அந்த அளவுக்கு போராட்டம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஆனா இதை எப்படி போர்ட்ரே பண்ணாங்கன்னா, இப்போ வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு கண்டனம், அதாவது நாங்க நீட்டை எதிர்க்கிறோம் சொல்லியிருக்காரே தவிர மத்திய அரசை எந்த விதத்திலையும் வந்து அவர் கண்டிக்கல, இந்த மாதிரி போராட்டம் பண்ணக்கூடாதுலாம் சொல்லல, அராஜகம் பண்றாங்க. ஆனா இவர் பாஜகவுக்கு இப்பயும் மறைமுகமா சப்போர்ட் பண்றாரு போல, அதனாலதான் அமைதியா இருக்காருன்ற மாதிரி பேச்சு வருது. இல்லை, நீங்க இது பண்ணி நம்ம என்ன ஆக போகுது இப்போ, நீங்கள் வந்து இப்போ எல்லாருமே வந்து எல்லா எம்பிஸும் இப்போ திமுக என்ன பண்ணியிருக்கு, கம்யூனிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் சொல்கிறேன், எல்லாருமே சும்மா தானே இருக்காங்க. ஏன் எங்கே போராட்டம் பண்ணோம்? டெல்லியில் தானே. தாவேகாக்கு யாராச்சும் உறுப்பினர் இருக்காங்களா டெல்லியில்? புரிஞ்சுங்களா? இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து போய் இது பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு முன்னாடினா வந்து போராட்டம் பண்ணாங்க. ஏன் திமுக போல? ஏன் போல சார்? கனிமொழி அவர்கள்லாம் போனாங்களே சார். எங்கே போனாங்க? எம்பி கனிமொழி அவர்கள் நேரில் எங்கே போனாங்க? அதான் நான் சொல்கிறேன். பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டத்தில் திமுக ஏன் பங்கேற்கல? புரிஞ்சுங்களா? இவங்க மட்டும் தனியாக போய் நின்று ஒரு 10 பேர், ஏற்கனவே 40 பேர்த்தில் 30 பேர்த்தில் 10 பேர் தான் போகிறாங்க போல இருக்குது. 10 பேர் மட்டும் தனியாக நின்று கத்திக்கிட்டு இருந்தாங்க. இவங்க போராட்டம் தனியாக பண்ணாங்கங்க. ஓகேங்களா? இவங்க பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு முன்னாடி எங்கேயுமே பண்ணல. புரிஞ்சுங்களா? இதுனா வந்து யார் கேட்குறது? யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க? இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல? இப்போ இந்த வருஷத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. டிஎன் அசம்பிளிக்கு எப்படி ஓட்டு போடுறோம், லோக்சபாக்கு யாருக்கு ஓட்டு போடுறோம், ராஜ்யசபாக்கு யாரை எலெக்ட் பண்ணுறாங்க, யார் கொண்டு போய் அங்கே உட்காடுறாங்கங்கிறது எல்லாம் தெரியும்ல. தாவேகாக்கு அங்கே யாராச்சும் ஆள் இருக்காங்களா? இப்போ தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசுக்கிட்ட பேச வேண்டிய ஆள்பலம் யாருக்கிட்ட இருக்குது? திமுக தான் இருக்குது. திமுகவை பற்றி கேட்க வேண்டிய கேள்வியை தாவேகாவை பற்றி கேட்டிங்கன்னா இதே ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வியா இல்லை? இது எப்படி தெரியுங்களா இருக்குது? திமுக இப்படியே கேட்டுக்குது, உனக்கு தான் எம்பி இருக்கான்லடா, அவனை போய் போராட்டம் பண்ண சொல்ல வேண்டியது தானே, எதிர்ப்பு தெரிவிப்பா அப்படின்னு. தாவேகாவுக்கு எங்கே எம்பியே கிடையாது, எம்பியே கிடையாதுங்க. நமக்கு எம்எல்ஏ மட்டும் தான், 107 எம்எல்ஏ மட்டும் தான் இருக்கிறாங்க, எம்பியே கிடையாது. ஸோ 30 எம்பி வச்சுருக்கீங்க, 10 தான் காங்கிரஸ் கொடுத்தீங்க, 30 எம்பி வச்சுருக்கிறது யார்? திமுக போய் யாரை கொஸ்டின் பண்ணணும்? பாஜக கொஸ்டின் பண்ணணும். நல்லா பதிவு பண்ணுங்க அதை. புரிஞ்சுங்களா? தாவேகா அங்கே சட்டசபையில் யார், அங்கே லோக்சபாவில் போய் யார் பேசணும்? திமுக. தாவேகாக்கு அங்கே யாராச்சும் சட்டசபை அது லோக்சபாக்குள்ளே இருக்காங்களா? யாருமே இல்லை. புரிஞ்சுங்களா? இதுதான் பதில். அதனால் பாஜகவில் ரொம்பவே அற்புதமாக ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க சார். மக்களுக்கும் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இது போன்ற பல நிகழ்வுகளை பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. தேங்க்யூ.